வணக்கம். 5/4/2026 ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. விசுவாச வருடத்திலே பங்குனி மாதத்திலே 22ஆம் நாள். இன்றைய நாளிலே காலையில திருதியை திதி 11:31 வரைக்கும், பின்பு சதுர்த்தி, விசாக நட்சத்திரம் மாலை 11:49 வரைக்கும், பின்பு அனுஷ நட்சத்திரம். இந்த தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி, பிள்ளையார் சதுர்த்தி, அப்படி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று அனைவரும் அவசியம் இந்த கடன் தொல்லை தீர்ப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடனை கொஞ்சம் கொடுத்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் போயிடும் இல்லைங்களா? அதனால இன்னைக்கு நாளை கரெக்டாக அதுக்கான வைபை கிரியேட் பண்ணுங்க. காலையிலேயே விநாயகர் பெருமானை வழிபட்டு தொடங்குங்க. ஒரு தேங்காயை எடுத்து உடைச்சிருங்க. உடைச்சிட்டு, சுவாமி, எனக்கு இருக்கிற கவலைகள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிட வேண்டும், சங்கடங்களை எல்லாம் தீர்த்து விடும். ஹரம்னா அழித்து விடுதல் அர்த்தம். எல்லாத்தையும் தீர்த்து விடுதல் வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு இன்னைக்கு ஆலயத்தை ஆரம்பிங்க. பல விதத்தில் நன்மைகள் வருவதற்கான வாய்ப்பு. 10:11 நல்ல நேரம், 3:04 நல்ல நேரம், 4:06 ராவு காலம், 12:01 யமகண்டம், 3:04 குளிகை நேரம், மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம், 1 நாழிகை மற்றும் 16 வினாடிகளில் சூரியன் மீனராசியில இருப்பார். 6:09 உதய நேரம். இன்றைக்கு ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம பட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனிச்சுருக்கோம். வஜ்ரம் அப்படிங்கிற நாமயோகம், பத்ரை என்கிற கரணமும் உண்டு. வஜ்ரம்னா புதுசா ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறது. அது மட்டும் இல்லை, பூமியை போட்டு உழுறது எல்லாம் இன்னைக்கு நல்லா பண்ணலாம். யாருன்னா ஒருத்தர் பதவியில நீங்க எடுத்துக்கோங்கன்னு அரசியல் ரிலேட்டடான விஷயங்கள்ல இருந்ததுன்னா இன்னைக்கு அரசியல் பதவி ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஆச்சரியமான காரியங்கள்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம், வெற்றி கிடைக்கும். பத்ரைங்கிறது வெற்றிகளை கொள்ளக்கூடியது, எதிரிகளை அழிப்பது போன்ற கரணங்கள் இருப்பதனாலே இன்னைக்கு அது ரிலேட்டடான மேற்றம். சதுர்த்தி அப்படிங்கிறதுனால விநாயகரின் வழிபாடும் சிறந்ததாக அமையும். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 12ஆம் இடத்துக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிறார். அந்த குரு உங்களுடைய ராசியினையும் பார்க்கிறாரு, ராசியின் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதனால குடும்பத்துல வீண் செலவுகள் கண்ட்ரோல் ஆகும். அதுல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சுப செலவுகள் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். அதனால நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன்.